கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வசனம் பாருங்கள், 25வது வசனம். அதில் என்ன இருக்குன்னா, 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். நிறையா பைக்கில் இல்லை, நிறைய ஆட்டோவில் பின்னாடி, காருக்கு பின்னாடி இந்த மாதிரி உள்ள வசனம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பைபிளில் பார்க்காட்டியும் இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டிக்கர்ஸு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் மகிமை அடைவாராக. இந்த நாள் அவரை நம்புகிறவங்க தான் செழிப்படைய முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், நம்பிக்கை மனுஷங்க மேலே வைப்பாங்க, பிஸ்னஸ் மேலே வைப்பாங்க. இவங்க ரூபா கொடுப்பாங்க, இவங்க கொடுக்குற ரூபாயில் நம்ம ஒரு நிலத்தை வாங்கிடலாம், நம்ம அறுவடை செய்யலாம், நமக்கு இது நல்லதாக தெரியுது அப்படின்னு சொல்லி எது நம்ம மனசுக்கு நல்லதாக தெரியுதோ அது மூலமாக நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும், நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. நான் கூட ஒரு நேரம் கூட நினைப்பேன், இந்த பென்ஷன் நமக்கு வர்றதுனால நம்ம இந்த அளவுக்கான நமக்கு வாழ்க்கை நடத்த முடியுது, அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லி கர்த்தர் தான் நான் துதிப்பேன். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 30 வருஷம் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தது நிமித்தம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற இந்த பென்ஷன் காசில் நான் குடும்பத்தை நடத்த முடியுது. இந்த பென்ஷன் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் நன்மையானதே கொடுப்பார். அவர்கிட்ட இருந்து வரக்கூடியதாக இருந்தால் அது நன்மையானதாக மாத்திரமே தான் இருக்கும். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தினோன்னா தான் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் சிறப்பாக கொண்டு போவார். சில நேரங்களில் பாருங்கள், எனக்கு சில செலவீனங்களை அவரை கட் டவுன் பண்ணுறாரு. இந்த செலவு எனக்கு வந்திருக்கும், ஆனால் அந்த செலவு எனக்கு இல்லாத படிக்க செஞ்சிட்டாரு. ரீசெண்டாக எங்கள் காரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருந்த காசை கொடுத்தேன். பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு பார்த்ததில் கடைசியில் அந்த பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், சில பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. பின்னாடி இருக்க அந்த டெயில் லேம்ப்பு போயிடுச்சு ஒரு சைடில். அந்த டயரில் அலங்காரமாக ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷீல்ட் ஆட்டம், அது 2 பக்கம் விழுந்துருந்துச்சு. 2 பக்கம் தான் இருந்துச்சு. மாற்றணுன்னா நாளையும் மாற்றணும்வாங்க. டயர் ஒன்று கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு, புது டயர் வாங்கணும். இப்படி எல்லாமே வாங்கி டிங்கரிங் பண்ணி டேமேஜ் இல்லாத படிக்க, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாத படிக்க ஒரு புது கார் போல் மாற்றி கொடுத்தாரு ஆண்டவர். அதுக்கு பாருங்கள், எனக்கு ஒரு 40,000 தான் செலவாச்சு. அதில் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு மீதம் கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் செஞ்சார். இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு செலவுகள் எல்லாம் குறைஞ்சி போகும். அதை நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம பார்க்கணும். இது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு செலவாக இருந்திருக்கும் பாருங்கள். ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து இவ்வளோ செலவாக இருக்கும். ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் சோம் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம இனி ஆஸ்பத்திரியில் இருக்க தேவையில்லை, நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாருங்கிறது பெரிய காரியம். அது பார்த்திங்கன்னா ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவரை நம்புகிறவங்க செழிப்பாங்க. இது காசு பணம் மாத்திரம் இல்லை, உடல் சுகம் அது கிடைச்சதுன்னா பெரிய காரியம். நிம்மதி அது கிடைக்குமா? எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அந்த கிருபை கிடைக்கும், அந்த சமாதானம் வரும். குடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த குடிகார ஆவியை இயேசுவின் நாமத்தினால விரட்டி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதுக்குள்ள வசனங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதிலிருந்து வெற்றி பெறும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தரை நம்பி 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 அப்படியே நம்ம மூவ் பண்ணணும், ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும். பழையவைகள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புதியவைகளை கர்த்தர் காட்டுவார். புதிய காரியங்களை நமக்கு சொல்லுவார். அந்த காரியங்களை ஜெபித்துட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆண்டவருடைய உத்தரவாதம், அதாவது ஆண்டவருடைய பெர்மிஷன் கொடுத்த பிறகு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தால் போதும். ஈசாக்கு பாருங்கள், அந்த நாட்டில் அந்த டைமில் ஃபேமின் இருந்துச்சு. ஒரு விதை போட்டாலும்
முளைக்காது, மழையே பெய்யலை. அதனால அந்த நிலம்லாம் ஃபுல்லாக விரிசல் அடைஞ்சு ஒரு ஒரு கனியோ ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு புல்லு கூட வளராத ஒரு காலகட்டத்தில் ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் எப்படி சொன்னார்னா, இந்த ஊரை விட்டு போகாத அப்படின்னு சொன்னார். அந்த ஊரை விட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க, லைன் அப் பண்ணி எல்லாரும் அவங்களுடைய பொருள்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈசாக்கு மாத்திரம் இருந்த விதை விதைக்க முடியுமா பாருங்க, மழையே இல்லை, விரிசலாக ஒரு நிலத்துல அவர் விதை வைக்கிறார். எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எப்படி கேலி பண்ணியிருப்பாங்க, யோசித்து பாருங்களேன். இங்கே மழையே இல்லை, ஒன்றுமே விளைச்சலே இல்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த ஊரை விட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். இவன் பார் ஒரு லூஸ் மாதிரி அந்த விதையை கொண்டு போய் இந்த நிலம் விரிசலான நிலத்தில் வச்சு விதைச்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ நடுவில் ஜோம் பண்ணுறான், அப்புறம் விதைக்கிறான். இது என்னது, இவனுக்கு புத்தி மாறாட்டம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த நிலத்தை தாண்டி போகிறவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவரோ ஆண்டவர் மாத்திரம்தான் நம்பினார். ஆண்டவரை நம்பி அவர் போகாமல் அந்த இடத்துல இருந்து அவரோட நிலத்துல அவர் அதை விதைச்சார். அடுத்த வசனத்திலேயே பைபிளில் போட்டிருக்கோம், ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்படின்னா அந்த ஒரு விதை கூட செத்து போகலை, ஒரு விதை கூட முளைக்காம இல்லை, எல்லா விதையும் முளைச்சிச்சு. அதனால அவனோட நிலம் மாத்திரம் பசுமையாக இருந்திருக்கும் பாருங்க. அந்த சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இவர் விதைச்சது கர்த்தரை நம்பினதுனால, கர்த்தரை நம்பி விதைச்சாரு, கர்த்தர் அறுவடை கொடுத்தாரு பாருங்க, 100 மடங்கு அறுவடை.